நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் மருத்துவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பள்ளி புற்றுநோய் பிரிவின் பெண் வைத்தியர் 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கில் யாழ்ப்பாண மேலதிக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் தனக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக போலி பரப்புரைகளை மேற்கொள்கின்றனர் என்று தெரிவித்து தெல்லிப்பள்ளி புற்றுநோய் பிரிவின் பெண் வைத்தியர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தீர்ப்புக்காக யாழ்ப்பாணம் மேலதிக நீதிமன்றில் நீதிமான் லக்ஷ்மி குஷைன் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனே அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது என விளக்கம் அளித்திருந்தார். எனினும் அதனை வன்மையாக நிராகரித்த நீதிவான், நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, பேச்சு சுதந்திரத்துக்கு என்று ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு என சுட்டிக்காட்டினார். டாக்டர் அர்ச்சுனா மீது இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய காரணம் காட்டுகளின் போது தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பதால் தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும், ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி, எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றினால் உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் டாக்டர் கிருஷாந்தியுடைய மனுதாரர் மேலே எந்த அவதூறான பரப்புகளையுமே அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்புன வீடியோஸ் அனைத்தையுமே இணைய தளங்கள்ல இருந்து அழித்துவிட ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.